தஞ்சை மாவட்டம் முழுவதும் கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் காதர் உசைன். பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் கடந்த 4 நாட்களாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து விரட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் மாணவர்கள். இந்த போராட்டம் என்பது இந்த கல்லூரி பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இன்று கல்லூரி திறக்கப்பட்ட சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்தும் கல்லூரிகளை புறக்கணித்தும் இன்று வந்து கல்லூரி வாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேரணியாக வந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போ இந்த மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள்ட்ட இது மாதிரியான போராட்டம் அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பது கேட்போம். சார், இந்த போராட்டம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உங்களோட கோரிக்கை? சில தினங்களா பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இளைஞர்களும் புதுசாக களமிறங்கி ஒரு மாபெரும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பீட்டா அமைப்பை கண்டிச்சியும் உச்சநீதிமன்றம் இதுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கண்டிச்சியும் இதுக்கான ஒரு மாபெரும் போராட்டம் இளைஞர்கள் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழன் தலைநிமிர்றது ரெண்டே விஷயம். என்னுடைய விவசாயி தலைகுனிறதுனால இன்னைக்கு தமிழன் தலைநிமிர்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு உலக நாடுகளில் எந்த நாடுகளுமே இல்லாத மிகப்பெரிய நாங்கள் தான் வச்சிருக்கோம். எங்கள் தமிழர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமும் கலாச்சாரமாக இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை அளிக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதிச்சு அதை கண்டித்து பீட்டா அமைப்பையும் கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். தற்பொழுது வந்து இந்த போராட்டம் என்பது பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள போராட்டம் என்பது தொடருமா? இந்த போராட்டத்திற்கு முடிவு என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா உச்சநீதிமன்றம் இதற்கு தீர்ப்பு வழங்குற வரையும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கல்லூரி மாணவர்கள் கல்லூரிகளை புறக்கணித்து மாபெரும் போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்போம். இது கல்லூரிகளுக்கு போறதை முற்றுப்புள்ளி வச்சு இதற்கான மாபெரும் போராட்டம் என்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குதோ அன்னைக்கு தான் எங்களுடைய கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது இதன் மூலமாக பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது தற்பொழுது கடுமையான போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் இந்த மாணவர்கள் கையில் எடுத்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது இதோடு முடிந்து விடாது. மத்திய அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும். அதுவரை இங்க போராட்டம் என்பது தொடரும் என்கின்றனர் இந்த மாணவர்கள். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர் உசைன், புதிய தலைமுறைக்காக.